பல்வேறு நம்முடைய சமூக செயல்பாட்டாளர்கள், பல்வேறு சமூக இயக்கங்கள், நம்முடைய சமூக இயக்கங்கள் எல்லாருமே வந்து இப்ப நம்ம அண்ணன் வரையில் வந்து நமக்காக குரல் கொடுத்து ஒரு பெரும் நீதிக்கான, ஒரு உரிமைக்கான, ஒரு சிவில் போராட்டத்திற்கான ஒரு வேலையை வந்து இங்க முன்னெடுத்திருக்குது. நம்மளுடைய சகோதரர் ஆகாஷ் அவர்களுடைய நீதிக்கான போராட்டம் தான் இது. அந்த போராட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா காலகாலமாக நம்ம அடிமைப்பட்டிருக்கிற ஒரு சூழல் இருந்து அதை நாம் எதிர்த்து நாங்க யாருக்குமே அடிப்பணிந்தவர்கள் கிடையாது. நாங்க மீண்டும் நாங்க வந்து திரும்பி நாங்க ஒரு புரட்சியை உருவாக்குகிற ஒரு ஆளுமைகளாக, ஒரு சமூக மக்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் நம்முடைய சமூக மக்கள். அப்படி இருக்கிற வேலையில நம்முடைய சகோதரர் ஆகாஷ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் நிகழ்ந்ததை நாங்க சமூக வலைதளத்தை பார்த்தோம். அந்த அடிப்படையில மதிப்பிற்குரிய நீலம் பண்பாட்டு மையம் நிறுவனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் தொடர்ந்து நீங்க போய் அங்க நேரில் பாருங்க. நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். சமூக வலைதளத்துல தமிழக அரசுக்கும் இங்க இருக்கிற காவல்துறைக்கும் கடும் கண்டனத்தை தெரிவித்து நம்மளுடைய சகோதரருக்கு என்னன்றது கூட போயிட்டு குடும்பத்துடனும் அங்க இருக்கிற நம்மளுடைய போராட்ட தோழர்களுடனும் உட்கார்ந்து ஒரு ஆலோசனை செய்து அங்கே இருங்கன்றதுதான் அண்ணா அமைச்சிருக்காரு. அந்த அடிப்படையில நம்மளுடைய சமூக மக்களுடைய பிரச்சனைக்காக தொடர்ந்து பல இடத்துல வந்து நம்ம நீலம் பண்பாட்டுமை வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். எந்த எதிர்பார்ப்பின்றி, சமரசமின்றி நம்ம வந்து நின்று இருக்கிறோம். நம்ம சகோதரர் கவின் படுகொலையா இருக்கட்டும், நம்ம இளவானூர் ஐயா போராளி இமானுவேல் சேகர் ஐயாவுடைய அந்த பலகையை வந்து தாக்குதல் பண்ற அந்த சூழலா இருக்கட்டும், இல்ல இப்ப இடைக்காட்டு இஷ்யூவா இருக்கட்டும், அனைத்து தளத்திலுமே இந்த சிவகங்கை மாவட்ட ஆட்சியரை போய் நம்ம சந்திச்சோம். அவர் சந்திக்கிற போதும் அவருக்கு வந்து எப்படி வந்து ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் வராங்கன்னா அவங்களை எப்படி வந்து உட்கார்ந்து பேசணும் அப்படின்ற அந்த நடைமுறையே அவருக்கு வந்து சுத்தமா தெரியல. அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அவரை நம்ம மதிக்கிறோன்ற அடிப்படையில நேரில் போய் இந்த இவ்வளவு விஷயம் நம்ம போய் அணுகுறோம். அவர் வந்து பாக்குறது கூட அவர் வந்து சங்கடப்படுத்துறாங்க. இப்ப இந்த பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து ஒரு சமூகத்திலிருந்து நாங்க போறோம் அப்படின்னா உட்கார்ந்து உங்களுடைய விஷயம் என்ன, உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு செவிக்காய்க்கிறது கூட அவர் வந்து தயக்கப்படுறார். போனோடனே நின்று அவர் அப்படியே அனுப்புறாரு. சோ அந்த அடிப்படையில தான் அந்த இங்க இருக்கிற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருக்கிறாங்க. ரொம்ப இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நம்முடைய சகோதரர் ஆகாஷை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். சமூகத்துல, அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா சமுதாயத்துக்காக முன்னாடி வந்து நிக்கிற ஒரு அன்பு சகோதரர் தான் நம்மளுடைய ஆகாஷா இருந்திருக்கிறாரு. அங்க ஒரு தாய்மா கூட அவங்களுடைய அழுகையில வந்து அழுது பேசிட்டு இருந்தாங்க. நாங்க இழந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும், இழந்தவங்களுக்கு தான் அந்த உணர்வு தெரியும், இழந்தவங்களுக்கு தான் அந்த மனநிலையுடைய வழி தெரியும் சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கிறது உண்மைய அப்படியே ஒழிச்சிட்டு இருக்கு. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை போனாலும் நம்ம இந்த மாதிரி உட்காடுறோம், அழுறோம், இதே தான் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். சின்ன வயசுல இருந்து நான் பாக்குறேன். இதெல்லாம் என்னுடைய அண்ணன்கள் போராட்டத்தை பாக்குறேன், நம்முடைய கட்சி தலைவர்களுடைய போராட்டத்தை பாக்குறேன். தொடர்ந்து வந்து நம்ம அழுதுட்டு இருக்கிற குரல் மட்டும்தான் இந்த சமூகத்துல வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்றதுதான். இப்ப எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்களேன், அந்த குழந்தைய அழணும். அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய அழணும். அப்ப இப்படிதான் நம்ம வாழணுமா அப்படின்ற ஒரு இடத்துலதான் ஒரு யோசனையை வந்து உருவாக்குது. என்னதான் நம்ம படிச்சுட்டு மேல வந்துட்டே இருந்தாலுமே இந்த சாதிய தீண்டாமை வன்கொடுமைகள் நம்மளை தலைவச்சு ஆடுது. அந்த வன்கொடுமைகள் நம்மளை வந்து சுத்தி வந்து நம்மளை வந்து புடிச்சுட்டே இருக்குது. நான் என்னதான் கலெக்டர் ஆனாலும் சரி, நான் இன்ஜினியர் ஆனாலும் சரி, டாக்டர் ஆனாலும் சரி, இல்ல நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனாலும் ஏதோ ஆனாலுமே பின்னாடி ஒரு சாதின்ற அந்த நோய் வந்து இந்த தலை விட்டு ஆடுது. அப்ப அதை முற்றிலும் தகர்க்கணும், அதை முற்றிலும் உடைக்கணும், அதை முற்றிலும் வந்து ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே இப்ப நம்ம இருக்கிற அண்ணன்கள், நம்மளுடைய சமூகம் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இதை ஒரு பெரிய தீர்க்கமா, ஒரு பெரிய ஒரு பலமா நாம வந்து எதிர்க்க வேண்டிய தேவைகள் இருக்கிறனாலதான் நம்மளுடைய ஆர்ப்பாட்டத்துல நம்ம வந்து அதை ஒரு ஆக்கப்பூர்வமா நம்ம வந்து கரெக்டா இந்த 3 நாளா மிகப்பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டா நம்மளுடைய தோழர்கள் வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க. அந்த தோழர்களுக்கு என்னுடைய ரொம்ப நன்றிகள். ஏன்னா தாய்மார்களை வந்து அவங்களுடைய புரிதலை புரிஞ்சு இங்க வந்து உட்கார்ந்து அவங்களை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கிற தோழர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் வந்து இருக்கிறது ரொம்ப முக்கியமானதா நம்ம பார்க்குது. சகோதரர் ஆகாஷுடைய அவருடைய அந்த கோரிக்கை நம்மளுடைய தோழர்கள் எல்லாருமே நேற்று காமிச்சாங்க. நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றது அந்த இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், இல்ல எஸ்ஐயா இருக்கட்டும், அவரோட இருக்கிற அந்த 16 காவலர்கள்
இவங்களை வந்து உடனடியா வழக்கு பதிவு செய்யணுன்றதுக்கான ஒரு போராட்டம் தான் இந்த போராட்டம். அந்த போராட்டத்தில் 3 நாளா 4 நாளா நம்ம வந்து பெரும் அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இங்க இருக்கிற நம்மளுடைய அண்ணன்கள் தாய்மார்கள். ஆனா அவங்க செய்தி சாய்க்கிறாங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ அவருடைய உடல் அவரை வந்து அடிக்கிறாங்க, காலில் வந்து அடிச்சு உடச்சிருக்கிறாங்கன்ற போது அவருடைய வலி எப்படி இருக்கும்? அந்த தாய்மார் போய் நேரில் பார்க்கும்போது அந்த வலி எப்படி இருக்கும்? ஒரு சின்னதா கீழே விழுந்தாலே அவ்வளவு வலிக்கிறோம். நம்ம காலை வந்து ஒரு கல்லு மேல வச்சு திருப்பி ஒரு ஆடு எடுத்து அடிச்சு அந்த கல்லு தம்பியுடைய கால் வந்து உடைஞ்சிருக்குன்னா அந்த பெயின் வந்து புரிஞ்சிக்க முடியாது அவங்களால. காவல்துறை அவங்க வந்து என்ன மனநிலையில வாழ்றாங்கன்றதே தெரியல. அவங்களுக்கும் மிருகத்துக்கும் என்ன சம்மதம்ன்றதே இந்த பிரச்சனையா இருக்கு. அப்ப ஒரு மனிதநேயம் மிக்க நபர்களா நீங்க ஏன் இல்ல? இதுதான் நம்மளுடைய கேள்வி. நீங்க மனிதநேயம் ஏன் நீங்க கழுத மாற்ற மாட்டீங்க? ஏன் எங்களுடைய சமுதாயத்துக்கு மட்டும் ஏன் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு? நாங்க படிச்சு வர்றது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா? புரியவே இல்லை நமக்கு. நான் இங்க இருந்த அந்த நம்மளுடைய இமானுவேல் ஐயாவுடைய போர்டு அந்த பழைய பிரச்சனைக்கு நாங்க போயிருந்தோம். அங்க போனாலும் இதேதான். காவல்துறை வந்து பிரதர் நீங்க வராதிங்க, பிரச்சனை பெருசாகி போயிடும், நீங்க தயவு செஞ்சு போங்க அப்படின்றாங்க. நாங்க எதுக்கு வரோம்? நம்ம மக்களின் உரிமைக்காக, நீதிக்காக, பாதுகாப்புக்காக, அவங்களுக்கு வந்து குரல் கொடுக்கறதுக்காக நம்ம சென்னையில இருந்து பல்வேறு கிலோமீட்டரை தாண்டி நம்ம வரோம். இல்ல நீங்க வந்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிடும். எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை? புரியவே இல்லை. நாங்க சட்டத்திற்கு மதிச்சு நாங்க இங்க இருக்கிற ஒரு பணியை முன்னெடுத்து நாங்க வந்து இருக்கிறோம். ஏன் நம்மளுடைய போராளி இமானுவேல் ஐயா இருக்கிறாரு, ஐயா பாபா சாஹிப் அம்பேத்கர் சட்ட மாமேதை இருக்கிற அந்த தளத்துல இருக்கிறது நாங்க போராடுகிற ஒரு போர் குணம் மிக்க நபர்கள். நாங்க எதுக்கு நாங்க பயப்படணும்? நாங்க ஒன்றும் தப்பு செய்ய கிடையாது. நாங்க எதுக்கு பயப்பட வேண்டிய தேவை இருக்குன்றத காவல்துறை திருப்பி நாம கேட்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த இடைக்காட்டு விஷயக்காக நம்ம மாவட்ட ஆட்சியர் போய் போன வாரம் பார்த்தோம். நம்ம இந்த எஸ்பி வந்து சொல்றாரு ஒரு பேட்டி. ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன்னா ரொம்ப முக்கியமானதுக்காக நான் சொல்றேன். 4 பேர் கொண்ட நபர்கள் தாக்குதல் நம்ம சமூகம் மேல விழுது, அதுக்கு வந்து லேசான காயம் சொல்லி ஸ்டேட்மெண்ட் வந்து எஸ்பி வெளியிடுறாரு. எப்படி லேசான காயம்? அவன் அவ்வளவு அடி அடிச்சிருக்கான். அவரு இந்த சைடு ஃபுல்லா கண்ணு போயிருக்கு. இந்த உள்ள இருக்கிற அந்த பிரைன் அந்த எலும்பு வந்து நொறுங்கி இருக்கு. 4 விதமா ஸ்கேன் இருக்கு. இது லேசான காயம் சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாரு. இதை நீங்க வாபஸ் வாங்கி ஆகணும்னு சொல்லி அவங்களே மாவட்ட ஆட்சியர் போய் நம்ம பார்க்கணும். அப்ப சிவகங்கையுடைய எஸ்பி வந்து ரொம்ப மோசமா இருக்கிறார். அந்த அடுத்த ஒரு நாள் இந்த நம்மளுடைய தம்பியுடைய இழப்பை நம்ம சந்திக்கிறார். அப்ப இருக்கிற மக்களுக்கு ஏன் பாதுகாப்பு இல்லை? ஏன் பாதுகாப்பு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றத கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டிய தேவைகள் இருக்கு. நம்மளுடைய அந்த சுயமரியாதைக்கான பணிகளையும் தன்மானத்திற்கான பணிகளையும் நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. நேற்று நைட்டு நாங்க 2:30 மணிக்கு வரும்போது சில அண்ணன்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. பிரதர், உங்க மூலியமா நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக நம்முடைய சமூக மக்கள் இருக்கும் இடத்தில் ஒரு பயிற்சி கூடம் நடத்துங்க, டிஎன்பிசி பயிற்சி கூடம் நீங்க நடத்துன்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய அண்ணன்கள். அவருடைய கோரிக்கையை நாம் நிறைவேற்றுவோம் என்று உங்கள் முன்பு நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கல்விதான் நமக்கான ஆயுதம், கல்விதான் நமக்கான பலம். நம்முடைய தாய்மார்கள் வந்து அவங்களுடைய உழைப்பு சாதனை கிடையாது. அவங்களுடைய கால் பாதத்தை நீங்க போய் பார்க்கலாம். அவங்களுடைய கால் பாதத்துல அவ்வளோ வந்து அந்த பயன் தெரியும். அந்த கால் பாதத்துல நம்முடைய அண்ணன்களுடைய முன்னோர்கள் இருக்கிறாங்க, வயசான அண்ணன்கள், இல்ல நம்மளுடைய மாமா இருப்பாங்க, அவங்க எல்லாமே அவ்வளவு உழைப்பு உழைச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த உழைப்புக்கு நம்ம என்ன செத்துட்டே இருக்கணுமா? கிடையாது. நாங்க வாழ வேண்டிய காலம், எங்களுக்கு விடுதலைக்கான காலம் இது. இந்த விடுதலைக்கான காலத்தில் நாங்கள் ஒன்றிணைந்து குரல் எழுப்புவோம். அதுதான் எங்களான விடுதலைக்கான குரல். அந்த குரலில் என்றும் நாங்கள் ஓய மாட்டோம், நாங்கள் அடிபணிய மாட்டோம். நாங்கள் திமிரி எழுந்து எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிப்போம் என்று இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பு தெரியாது, மாண்பு தெரியாது. ஆனால் நாங்கள் மதிப்புடன் வாழும் மனிதர்கள், மாண்புடன் வாழும் மனிதர்கள், சுயமரியாதையுடன் வாழும் மனிதர்கள், தன்மானத்துடன் வாழும் மனிதர்கள். காவல்துறைக்கு அந்த மாண்பும் தெரியாது, சமத்துவம் தெரியாது, சகோதரத்துவம் தெரியாது. காரணம், நீங்கள் அநீதியை நோக்கி நகர்கிறீர்கள், நாங்கள் நீதியை நோக்கி நகர்கிறோம். இங்க இருக்கும் கூட்டம் நீதிக்கான கூட்டம், மக்களுக்கான கூட்டம். என் சகோதரர் ஆகாஷினுடைய உயிருக்கு நீதி வேண்டி சேர்ந்திருக்கிற உரிமைக்கான சிவில் போராட்டத்திற்கான கூட்டம். இந்த சிவில் போராட்டத்திற்கான கூட்டத்தில் யாரும் கலக்கம் ஏற்படாமல், அவங்க சொல்றாங்க வீடியோ வந்து புடிச்சு அதை பண்றாங்க, பெண்கள் அவங்க அதை தள்ளுறாங்க, இதை தள்ளுறாங்க. தயவு செஞ்சு காவல்துறை ஒரு அன்பு வேண்டுகோள், உங்க வேலையை நீங்க பாருங்க. இப்ப நம்ம அண்ணன் சொன்ன போல
உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பார்க்கோம். நாங்க யாருக்கும் நாங்க தொந்தரவு தெரியாம அப்புறம் நியூஸ்ல வந்துச்சு இவங்க வந்து நம்ம சாலை மறியல வந்து ஸ்கூல் போற குழந்தைகள் மறிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. இங்க இருக்கிற போராட்டக்காரர்களே அவங்களை சரியா வழிநடத்தி ஆம்புலன்ஸ் வந்தாலும் கரெக்டா ஓரமா போங்க அப்படின்னு வழிவிட்டு தான் இங்கே போராட்டம் நடத்தியிருக்கிறது. அந்த அளவுக்கு மாண்பை மதிக்கிற நம் போராட்டத்தை யாராலும் கலங்கப்படுத்த முடியாது என்று சொல்லி நாம் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நீதி கிடைக்கும் வரை நாம் போராடுவோம் என்று சொல்லி நாம் ஓங்கி நாம் குரல் கொடுப்போம். அதுதான் நம்முடைய குரல். இந்த குரலை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. எங்கள் குரல் ஓங்கி ஒலிக்கும், வானத்தின் உயரம் அளவு ஓங்கி உழைக்கும் என்று